ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான மசாலா ஆம்லெட். ஒரு அருமையான எக் ரெசிபி. எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸ் கூடவும் இது பொருத்தமான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ஒரு சிம்பிளான சமையலும் கூட நல்லா கிராண்டாக திருப்தியாக முடியறதுக்கு ஒரு ஆம்லெட் இருந்தால் போதும், ஜம்முன்னு சாப்பிட்றலாம். அதே சமயம் ஹெல்த்தியாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கும் பெஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட டீயோட மசாலா ஆம்லெட் செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல டேஸ்டியாக ஸ்பைஸியாக ஒரு அருமையான இந்தியன் ஆம்லெட், மசாலா ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இங்கே இந்த மசாலா ஆம்லெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே 3 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த 3 முட்டைக்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது பொடியாக நறுக்குன்னு பெரிய வெங்காயம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். பொடியாக நறுக்குன்னு தக்காளி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பாதியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கணும். ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சாச்சு. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை. அடுத்தது மசாலா பொடியெல்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். கூடவே 2 சிட்டிகை மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, காரமான மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடியெல்லாம் அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இங்கே ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ நல்லா ஹேண்ட் விஸ்க் வச்சு இந்த முட்டையை நல்லா கொஞ்சம் நுரைச்சி வர வரைக்கும் அடித்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நல்ல பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்குன தக்காளி, ஒரு பச்சை மிளகா நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே நல்ல கொத்தமல்லி இலை ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு. இப்போ மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். 2 பிஞ்சு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இதெல்லாம் ஒரு வாட்டி கலந்துடலாம். மறக்காமல் உப்பும் சேர்த்துடலாம். அவ்வளோதான், எல்லாம் கலந்து விட்டாச்சு. அந்த ஹேண்ட் விஸ்க் வச்சு கொஞ்சம் நுரைச்சி அடிச்சுக்கிட்டோம்னா ஆம்லெட் நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ நல்லா சூடாக இருக்கிற தோசைக்கல்ல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஊற்றி விட்டுறலாம். நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு திருப்பி போடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் சுற்றிலும் எண்ணெய் விட்டுட்டு திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல ஸ்பைஸியாக டேஸ்டியாக நல்ல சுட சுட கமகமன்னு நம்மளுக்கு ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு அருமையான எக் ரெசிபி இது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சுக்கலாம், இல்லை எந்த விதமான மெயின் டிஷ்ஷஸ் கூடவும் ஒரு ஆம்லெட் இருந்தால் போதும், ஜம்முன்னு போயிடும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. சுட சுட டீயோட நல்ல ஒரு மசாலா ஆம்லெட் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.